ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கேவுக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா சடனாக தோனி வந்து திரும்ப கேப்டன்சியை தன்னோட கையில் வந்து எடுத்திருப்பாரு. எப்போ அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து கொஞ்சம் ப்ரெஷரோட வந்து இருந்திருப்பாரு. இப்போலாம் ஐபிஎல்ல வந்து கெஸ் பண்ணவே முடியலை. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் சேப்பாக்கத்தில் ஒரு 170 அடித்தாங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து எதிரணியை வந்து டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஆனால் நிலைமை வந்து இப்போ வந்து அப்படி வந்து கிடையாது. லக்னோ அன்னைக்கு எதிராலாம் வந்து நல்ல ஆடியுமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து தோற்றுருக்காங்க. அதேமாதிரி 200 ரன்களுக்கு மேலே அடித்தாலுமே கூட சேசிங்கில் பார்த்தீங்கன்னா எதிரணி வந்து ஈஸியாக வந்து சேஸ் பண்ணிடுறாங்க. அந்த வகையில் சிஎஸ்கே 212 ரன் வந்து அடிச்சிருப்பாங்க. கெய்க்வாட் வந்து 98, மிச்சல் 52, தூபே வந்து 39. தோனி கடைசியில் வந்து 4 பந்து இருக்கிறப்ப தான் உள்ளே வந்திருப்பாரு. 2 பந்தில் 5 ரன்கள் பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்திருப்பாரு. அடுத்த அண்ணா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஆரம்பத்திலேருந்து அடுத்தடுத்து விக்கெட்ஸ் வந்து போயிட்டே இருந்திருக்கும். இந்த கேமில் துஷார் தேஷ்பாண்டே அசத்திருப்பார். 3 ஓவர் போட்டு 27 ரன்னை விட்டு கொடுத்து 4 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பாரு. ஒரு 5 விக்கெட்ஸ் எடுத்த பட்டியலில் இணைஞ்சிருக்கலாம். பட் வந்து முடியாமல் போயிடுச்சு. ஒரு விக்கெட்னால பார்த்தீங்கன்னா அது வந்து மிஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ராம் கிளாசன் இவங்கலாம் இருக்கிற வரைக்கும் ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகிட்டே வந்து இருந்துச்சு. கிளாசன் வந்து ஒரே ஒரு 6 தான் அடிச்சிருப்பாரு. பட் இருந்தாலும் வந்து அவர் இருந்தாலே வந்து டேஞ்சர் தான். அப்போ அந்த மாதிரி சூழலில் வந்து சில நேரங்களில் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷரோடு வந்து இருந்திருப்பாரு. அப்போ தோனி உள்ளே போந்து அமைதியாரு, காமாரு, பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் வந்து பார்த்துக்கலாம், உன்னோட வேலையை நீ பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சின்ன சின்ன டிப்ஸ் வந்து அப்பப்போ கிளாசன், மார்க்ராம் இவங்களாம் வந்து களத்தில் இருந்தப்ப ருத்ராஜுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருந்திருப்பாரு. அதனால தான் வந்து ருத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம் டவுன் வந்து ஆயிருப்பாரு. ஏன்னா இந்த மாதிரி ப்ரெஷரான சமயத்தில் வந்து ஒரு கேப்டனுக்கு ரொம்ப பயங்கர டென்ஷன் வந்து இருக்கும். அந்த டென்ஷனை வந்து ரொம்ப ஓவராக ஏற்ற விடாமல் தோனி அப்பப்போ பார்த்தீங்கன்னா கேப்டன்சியை தான் கையில் எடுத்துக்கிட்டு ருத்ராஜ் வந்து கூல் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. நன்றி.